என்னடா பணம் குணந்தான நிரந்தரம்னு சொல்லிட்டு காசு இருந்தா தாண்டா தம்பி நாடு மதிக்கும், இல்லாதவன கழுத கூட எட்டி உதைக்கும். கையில வாங்கினேன் பையில போடல, காசு போன இடம் தெரியலையே, பணம் பந்தியிலே குப்பையிலே. எத்தனை விதி இந்த பணத்துல, ஆகா எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு. ஒரு பணம் ஒருத்தங்கிட்ட இருந்தவன என்னென்ன பேரு சொல்லி கூப்பிடுவாங்க, எப்படி வேணாலும் சொல்லலாம். பணம் அதிகமா இருந்தா பணக்காரன், பணம் இல்லைன்னா ஏழை. கஞ்ச செலவு பண்ணாம இருந்தா கோயிலுக்கு கொடுத்தா காணிக்க, அது அரசியல்வாதிகள் கொடுத்தா அன்பளிப்பு, தெரியாம கொடுத்தா அது லஞ்சம். அந்த ஒரு பணம் தான் பல இடங்களிலே பல பெயர்களிலே பரிணமிக்கிறது. உண்மைதான். ஆனாலும் பணம் கொஞ்சமா இருக்கிற வரைக்கும் பணம் நம்மளை காப்பாற்றும். பணம் அதிகமா இருந்தா பணத்தை நம்ம தான் காப்பாற்றணும். நம்ம பூதமா மாறிடுவோம். இப்ப நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இப்ப கோயிலுக்கு நம்ம போறோம், கோயிலுக்கு போய் நம்ம சாமியை கும்பிட்றோம். சாமி கும்பிட்றதுக்கு முன்னால கோயிலுக்கு முன்னால என்ன இருக்கு? உண்டியல் இருக்கு. உண்டியல் கொடிமரம் இருந்துச்சு. உண்டின்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உண்டின்னா சாப்பாடு, உண்டின்னா சாப்பாடுன்னு அர்த்தம். உண்டினா சாப்பாடு. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு போல சாப்பாடு போடணும். அந்த காசை எடுத்து அன்னதானம் வழங்கணுமா? அந்த காலத்துல காசே வாங்காம அன்னதானம் போட்டாரு. அவர் தான் வடலூர்ல பிறந்தவர் ஐயா வள்ளலார் ஐயா. வடலூரில் தைப்பூச சோதி கண்டேன்னு பாடு. வள்ளலார் ஏற்றி வைத்த தீபம் கண்டேன், பச்சை தண்ணியில விளக்கரிச்சார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் இறைவா என்றார். அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவாய் போற்றி, கனகத்திரளே போற்றி என்றார். அப்படிப்பட்ட எல்லா பிரமும் தெரிந்த அவர் தான் எல்லாத்தையும் விட்டாரு. அவருக்கு இந்த சிறுதெய்வ வழிபாடு ஒத்துக்கல. அவருக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த ஆடு மாடு கோழிகளை பலியிடுவது அவருக்கு பிடிக்காது. ஏன்னா அதுவும் ஒரு உயிர் தானே. உண்மையிலேயே பாருங்க, மிக மிக நல்லவர்களாக இருப்பது ஆபத்தனார் மேல்நாட்டர். நபிகள் நாயகத்தை கல்லால் அடிச்சது இந்த உலகம், இயேசுநாதரை சிலுவையில் அடிச்சது உலகம், காந்தி மகாத்மாவை சுட்டது அப்பர் பெருமான கல்லுல கட்டி கடல்ல போட்டான் மகேந்திர பல்லவன், ஞான சம்பந்தர் குடியிருந்த மரத்துக்கு தீ வச்சான் ஜமனர்கள் மதுரையில. இந்த உலகம் உருண்டை கண்டுபிடிச்ச விஞ்ஞானியை உயிரோட கொளுத்தியது இந்த உலகம், மகாத்மாவை சுட்டது இந்த உலகம். அது மட்டும் கிடையாது, கமலஹாசனை கல்ல கட்டி கிணத்துக்குள்ள இறக்குனது இந்த உலகம் தான். ஏய் அது சினிமா ஐயா. ஆமா, கல்ல கட்டி உள்ள இறக்குனாங்களே, அதெல்லாம் சும்மா நீங்க போட தண்ணிக்குள்ள இறங்கி படுக்க சொல்லாதால வேண்டாம், படுக்க மாட்டாரு. அதெல்லாம் சும்மா நடிப்பு. அதை நம்ம வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறோம். எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சுக்கணும். உண்மை எது பொய் எதுன்னு ஒன்னும் புரியல, நம்ம கண்ண நம்மால நம்ப முடியல, யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியவில்லை, அண்டங்காக்காக்கும் குயில்களுக்கும் பேதம் புரியல. பாடல்கள்லாம் கவிஞர்கள் எழுதித்தான் வச்சிருக்காங்க, தெரியாம எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா ரொம்ப அற்புதமா எல்லா தத்துவமும் சொல்லாமலே சொல்லி வைத்திருக்கிறாங்க, கணிச்சிட்டாங்க. ஆமா, ஆனா இப்ப யாருக்கு அது புரிய மாட்டேங்குது, பிடிக்கவும் இல்ல, ரெண்டாவது அதை பத்தி சிந்தனையும் இல்ல. ஆனா இப்ப உள்ள கவிஞர்கள் வித்தியாசமான கவிஞர்கள் பாருங்க, நல்ல ஆபத்து கூட இருக்கா. வீட்டுக்கு வீடு ஆட்டுக்குட்டி புள்ள மாதிரி வளர்க்குறோமா, ஆடு புள்ள மாதிரி வளருது, மச்சான் வீட்டுக்கு வந்துட்டா அதுக்கு ஆயுசு முடிஞ்சு வருது. ஆடு குட்டி போட்டு நம்ம பார்த்திருக்கோம், எந்த ஆட்டுக்குட்டியாவது பேரம் பேத்தி எடுத்து செத்துருக்கா? அது எப்படி? ஆடு கடிச்சு மனுஷன் ஜாகல, கோழி கொத்தி மனுஷன் ஜாகல, மாடு கடிச்சு மனுஷன் ஜாகல, மீன் கடிச்சு மனுஷன் ஜாகல, அதெல்லாம் கடிச்சு மனுஷன் ஜாகல. நான் ஒன்னும் சொல்லல. ஆடு செய்வோம், மாடு செய்வோம், மான் செய்வோம், குரங்கு செய்வோம் இல்ல சைவம், அத்தனையும் செய்வோம். ஆனா மனுஷன் மட்டும் செய்வோம்னா சாப்பிட வர்றது. ஏங்க எனக்கு ஒரு சந்தேகம், ஆடு மாடு மனுஷனுக்கு பல்லு தட்டையா இருக்கு, அதுதான் கேட்க வந்தேன். தாவரத்தை உண்ணுவதற்காக. நாய் நரி புலி சிங்கத்துக்கு பல்லு கூர்மையா இருக்கு, அது மாமிசத்தை உண்ணுவதற்காக. பாருங்க, ஆடு மாடு மனுஷனுக்கு கடவா பல்லு இருக்கு, வியர்வை சுரப்பி இருக்கு. நாய் நரி புலி சிங்கத்துக்கு கடவா பல்லு இல்ல, கிடையாது, வியர்வை சுரப்பி இல்ல. மாட்டுக்கு 4 வயிறு இருக்கு, இறைய அள்ளி உள்ள தள்ளிடும் முதல்ல, அப்புறம் நெல்லல்ல படுத்துக்கிட்டு வெளியில கொண்டு வந்து அசப்போடும், அதை சரியா அரைச்சு உள்ள தள்ளும். நொறுங்க திங்கணுமா, நொறுங்க தின்றால் 100 வயதுன்னு. இப்ப எங்க நொறுங்க தின்றாங்க, வேகமா அள்ளி போட்டுக்கிட்டே போங்க. சொல்றதெல்லாம் சரிதாங்க, மிருகத்திட்ட இருக்கிற அறிவு மனுஷன் கிடையாது. ஏன் குறையுது? இப்ப மாட்டுக்கு 5 அறிவு தான் அப்படின்னு சொல்றோம், பசுமாடு சினையா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே காலமாடு ஒதுங்கி போயிருமா, அதோடைய தன்மையை பாருங்களேன். 5 அறிவு ஜீவன் தானே, அது சினையா இருக்குன்னு அது ஒதுங்கி போகுதுல்ல, ஏன்? அதுக்கு உண்டான அறிவு அப்படி. இந்த மனுஷ பைபிளுக்கெல்லாம் 6 அறிவு தானே, 9 மாசம்னாலும் விட மாட்டினாங்க. கேட்டா அப்பத்தான் சுகப்பிரசமா பிறக்குமா? என்னடா உங்க நடு வீட்டில் சுகப்பிரசம் பிறக்குது, உங்க வீட்டில் ஒழுக கொலையா அக்கிறாங்க சாமி, அதை விட இன்னொரு வைத்தறிச்சு சிந்தனை இருக்க. இல்லை சாமி, நடக்கிற பெண்கள் சுகப்பிரசவம் தான் இருந்துச்சு. காரணம் அம்மிக்கல்ல அரைச்சோம், ஆட்டுக்கல்ல உரல் உலக்கையில குத்தணும், தண்ணி இடுப்புல தூக்கணும், தலையில தூக்கணும், இப்படி குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்கிற போது உடல் அசைவுனால உடல் உறுப்புகள் அத்தனை சரியா இயங்குச்சு, அதனால சுகப்பிரசவம் இருந்துச்சு. இப்ப மருத்துவமனைக்கு போனா பிள்ளைய அசையாம உட்கார சொல்லுங்கன்றாங்க. அதுதான் கடைசியா வயிற்ற கிழிக்கிற அளவுக்கு கொண்டாந்து விட்டு இருக்கு. எத்தனை பிரச்சனைகள் நம்ம சந்திக்க வேண்டியது பாருங்க. நீ சொல்றது மாதிரி பசுமாடு காளை மாடு மாடு சினையாயிருச்சுன்னா தொடாம இருக்குது, பண்பாடு இருக்கு. அதே பசுமாட்டுக்கு 5 அறிவுங்கிறோம். திருவாரூர் தலைநகராக கொண்ட ஆண்ட மன்னன் மனுநீதி சோழன்
தன் மகன் தேர்காலிலே ஒரு பசுவோட கன்றுக்குட்டியை கொண்டு விட்டான்னு அந்த மாடு நீதி கேட்டுச்சு. அந்த மாட்டுக்கு எத்தனை அறிவு சொல்றது? 5 அறிவுதான். இல்ல ஆனா 5 அறிவா இருந்தாலும் கேக்குது பாத்தீங்களா? அப்ப அதுக்கு அங்கே 6 அறிவு. உருவத்தை வச்சு அறிவை இட விடக்கூடாதான். அதனாலதான் ஓரறிவு மரம் செடி கொடிகளுக்கு, ஈரறிவு புழு பூச்சிகளுக்கு, 3 அறிவு நீரில் வாழ்வன, 4 அறிவு பறவைகளுக்கு, 5 அறிவு 5 அறிவு மிருகங்களுக்கு, மனுஷன்ல பல பேருக்குமா எல்லாருக்கும் 6 அறிவு இல்ல. 6 அறிவு தான் மக்கள் என்பார் தொல்காப்பி. பண்ணி பல குட்டி போடும். ஆனா பண்ணி பல குட்டி போட்டாலும் குட்டி எந்த மார்பகத்துல வாய் வச்சு பால் குடிக்குதோ அடுத்த மார்பகத்துக்கு தாவாதா. ஆமா, அதனுடைய பண்பாடு. ஆனா இந்த மனுஷ பைபிளைங்க ஆடு நனைதுன்னு ஓனாய் அழுதுன்னு சொல்லுவாங்க. இந்த மனுஷ பைபிளைங்க கண்ட காம்புல காய்க்கிறாங்க. ஏன்டா அதையே பாக்குறீங்க? கிடவாயில சூடு வச்சான்னாங்கிற இல்ல சாமி. மனுஷாளுக்கு பூரா சொல்றாங்க நான் தான் பெரிய ஆளு, நான் தான் பெரிய ஆளு. யார் இங்க பெரிய ஆளு? ஒருத்தர் இல்ல. இங்க உலகத்திலே பெரிய ஆளு யாரு? எந்திரிக்கிறமாங்கிற நிச்சயம் இல்ல. தூங்கும் போது வாங்குகிற மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சு. ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்க. மாட்டு வண்டியும் மனித உடம்பும் ஒண்ணு. இங்க இருங்க, பேஜர்னு சொல்லி எது வேணாலும் பேசப்படாது. என்ன எங்க மாட்டு வண்டி மனித உடம்பு ஒரே மாதிரியா? ஆமா. அது எப்படி ஆகும்? ஒரே மாதிரி இல்ல, தன்மை ஒண்ணு. எப்படிங்கிற? மாட்டுக்கு அறிவு இருக்கா? கிடையாது. மாட்டுக்கு அறிவு இருக்கியா? 5 அறிவுங்க. 5 அறிவு இருக்கு. 6 அறிவு கிடையாது. அறிவு இருக்கு. அறிவு இருக்கு. அறிவது அறிவு தானே. சரி சரி. அதுக்கு 5 அறிவு. 5 அறிவு. மாட்டு வண்டிக்கு அறிவு இல்ல, அது சட பொருள். ஓஹோ. அறிவுள்ள மாடு தானா போய் வண்டியில சேருமா? அது ஒரு ஆள் போய் பூட்டணும். இப்ப வண்டியும் மாடு ஒன்னா சேர்க்கணும்னா வண்டி மாட்டுக்கு உடையவர் உரிமையாளர் அவர் தான் பூட்டணும், அவர் தான் சேர்க்கணும், அவர் தான் வண்டி மாட்டை பூட்டி ஓட்டணும். எப்போ வண்டி மாட்டை பூட்டணும், எப்போ ஓட்டணும், எவ்வளவு தூரம் ஓட்டணும், எங்கே ஓட்டணும், எப்போ கொண்டு அவுக்கணுங்கிற முடிவு அவருக்கு தான் தெரியும். அவர் தான் முடிவு. அதுபோல இந்த உடம்புக்கு அறிவு இல்லை. உள்ளே ஓடக்கூடிய மூச்சுங்கிற அந்த ஆத்மாவுக்கு அறிவு இருக்கு. அறிவில்லாத உடம்புல அறிவுள்ள ஆத்மாவை பூட்டி ஓட்டுகிறான் இறைவன் என்ற பரமாத்மா. அவனுக்கு தான் தெரியும் எவ்வளவு தூரம் ஓட்டணும், எங்க ஒன்று அவுக்கணும்னு. அதுக்கிடையில எதுக்கியா நம்மளை விட அட்டுளி அநியாயம் தாங்க முடியல. இப்ப நீங்க சொல்றீங்களே இவ்வளவு விஷயத்த சொல்றீங்களே, இந்த மனுஷ பைப்புலையா பெரிய ஆளுங்கிறாங்கல்ல. நீங்க மாட்டை சொன்னீங்க, மாட்டுக்கு அறிவு இருக்கு, வண்டிக்கு அறிவு கிடையாதுன்னு. ஆனா அந்த மாடு புகுமுனை புகுவிழா நடத்தினாங்கன்னா அந்த மாட்டு என்ன பண்ணுவாங்க? குடி போறது உள்ள உள்ள பசுமாடுதான் உள்ள கூட்டிட்டு போவாங்க. திடீர்னு பசுமாடு என்ன செய்யும்? கோமியம் போயிடும். உடனே பெரியவங்க என்ன செய்வாங்க? அதை ஒரு சட்டியில பிடிச்சி வீடு முழுக்க தெளிச்சு விடுவாங்க. பாத்தீங்களா? 5 அறிவு ஜீவன் தானே, அதோடைய கோமியத்தை வீடு முழுக்க தெளிச்சு விடுறாங்க. எங்க மனுஷாளுக்கு போற பெரிய ஆளுக்கு தானே. இவன் அடிக்கிற மூத்திரத்தையே பேஞ்சு டப்பால பிடிச்சி வீடு முழுக்க தெளிச்சு விட வேண்டியதானே. முதலமைச்சர் மூத்திரமா இருந்தாலும் விடாது. மன்னர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா நாளத்தை இது ஊத்தை சடலமடி உப்பிருந்த பாண்டமடி மாற்றி பிறக்க மருந்தனை கிட்டுதில்லை, மாற்றி பிறக்க மருந்தனை கிட்டும் என்றால் ஊத்தை சடலம் விட்டு உண்பாதம் சேரணும்னு அழுகணி சித்தர் பாடுறார். நீ சொல்ற ஆடு மாடு கோழி எல்லாம் நடக்கிற பாதையில புல்லு முளைக்குது, விஷச்சென்ம மனுஷன் நடக்கிற பாதையில புல்லு முளைக்காது. ஆனா மாடு சாணம் போடுது, இந்த சாணத்தை பிள்ளையார பிடிச்சி வைக்கிறாங்க. அதுல அருகம்புள்ள குத்தியாச்சுன்னா கரையாங்க போறாரு. சாணியை நல்லா கரைச்சி வீட்டு முழுக்க முழுகுறாங்க. மாட்டு சாணம் தான் மங்களகரமானது. வீட்டுக்குள்ள முழுகுவாங்க. ஆமா. எங்க மனுஷாளுக்கு பூரா பெரிய ஆளுக்கு தானே. இவன் பெல்ற சாணியை எடுத்து வீடு முழுக்க முழுக வேண்டியதான். அதை எல்லாரும் உணரணும். அற்ப பிறவி, அந்த நிலையில்லாத வாழ்க்கை, நிலையில்லாத உலகத்திலே நம்மளால எதுவும் முடியாது. நான் நினைக்கிறேன் தேவ ஹோட்டலேருந்து வரும்போதே சூர்யாவை பார்த்தோன்னே ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே வந்தார். கிட்ட சூர்யாவை பார்த்தோன்னே ஞாபகத்துக்கு மறந்துருச்சு. அட என்னையா தொண்டைக்குள்ள இருக்கு ஏதோ நினச்சிக்கிட்டே சொல்லுவோம்னு சொல்ல முடியல. நான் கேட்குறேன், தொண்டைக்கு வாய்க்க 500 மைலா இருக்கு. இறைவன் நினைக்கணும் எதுவா இருந்தாலும் அவர் சொல்ல அருளாலே அவன் தாள் பணிந்து. ஆக இறைவனுடைய திருவருள் இல்லை என்றால் எதுவும் நடக்காது. நம்மளால தான் முடியும், நான் தான் எல்லாத்துக்குங்கிற எண்ணம் நமக்கு வேண்டாம். இருந்தால் அது வீழ்வு. அது உண்மைதான் வீழ்ச்சி. ஐயா உசுரோடு இருக்கும் பொழுது எல்லாமே சொந்தந்தான். உசுரோடு இருக்கும்போது எல்லாம் சொந்தந்தான். வாடகை வீடு அனுபவிக்க தான் முடியும். பொண்டாட்டி கூட வரப்போதா இல்ல, பெத்த பிள்ளை வரப்போதா இல்ல, சொந்த பந்தா இல்ல, நிலபல பிள்ளை கடைசி வரை யாரோ இல்ல, சொந்த பேர் கூட நம்மளுக்கு வராது. ஆமா. உசுரோடு இருக்கும்போது சூர்யான்னு கூப்பிடுவாங்க, அட மதன் ராஜன் கூப்பிடுவாங்க, பாலச்சந்திரன் கூப்பிடுவாங்க. பேர் அப்படியே இருக்கும். அப்படிதான் அந்த நேரத்துக்கு அந்த பேர் மாறிடும். செத்ததுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரே பேர் தான். பிணம். எப்படா பணத்தை தூக்குவீங்கிற பேர். பேர் கூட சொந்தம் கிடையாது. ஆனாலும் பாருங்க, பிறக்கும் போது பேர் இல்ல, பிறந்ததுக்கு அப்புறம் பேர் வைக்கிறான். அந்த பேர் தான் நாளைக்கு ஊர் சொல்லணும். இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யாருன்னு ஊர் சொல்ல வேண்டும். அப்பா என்னமோ பேசிக்கிறார், என்ன இன்னாருமே இன்னார் அந்த பேர் இருக்கா? அந்த பேரை நம்ம காப்பாற்றணும். அந்த பேரை காப்பாற்றுறதுக்கு பக்குவமான நண்பர்கள், பக்குவமான உறவுகள், பக்குவமான எல்லாம் நடந்து கொண்டால் எல்லாம் சரியா இருக்கும். எண்ணுகிற எண்ணம் உயர்வா இருக்கணும். எண்ணம் உயர்வா இல்லைன்னா எல்லாமே உயர்வா இருக்கும். அதுல அதான் எண்ணங்கள் உயர்வா இருந்தா எல்லாம் உயர்வா இருக்கும். அதான் பாரதியும் சொல்றாரு, பெரிதினும் பெரிது கேளுன்னு. ஆண்டாள் சொல்றார், திருப்பாவையில பாடுறாள் ஆண்டாள். என்ன சொல்றாங்க? இறைவன் கண்ண பரமாத்துக்கு 100 அண்டா நெய் சோறு படைப்பேன், அவன் ஏழை. நம்மாழ்வார் வீட்டுல இருக்கா, மனசு இருந்தது. மனசு வேணுமா என்ற மனமே பொன் செய்யும் மனம். குடுக்க மனதில் ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. ஐயா கஞ்சியா இருந்தாலும் உப்பு இல்லைன்னாலும் பரவாயில்ல,
அந்த உப்பில்லாத கஞ்சியை அன்பா கொடுத்தோம்னா அந்த அதனாலதான் ஒப்புடன் முகமலந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூலிட்டாலும் உண்பதை அமிர்தமாகும் முப்பழம் ஒடுபாலன்ன முகம் கெடுத்திடுவாராயின் கப்பிய பசினோடு கடும் பசி அவையார் சொல்லியிருக்காங்க. ஆமா, அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த தமிழர் பண்பாடு அதானே. நல்லா பேசுறீங்களா? உங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். உங்களை எங்கேயோ பார்த்தது அதைத்தான் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. சொன்னீங்க பாத்தீங்களா, தேவக்கோட்டையில இருந்து சூர்யாட்ட ஒண்ணு சொல்லணும்னு வரும்னு நினைக்கிறேன். அந்த தொண்டைக்கு அந்த மாதிரி உங்களை நான் எங்கேயோ பார்த்தேன்னு ஒரு நினைப்பு வருது. அதை எங்க கம்போட வந்திருக்கிறீங்க? காவலுக்கு நம்ம வேலை அதுதானே. இல்ல கம்பு நடக்க முடியாம இருந்தா தூக்கிட்டு தெரியணும். அது இப்ப அப்படித்தான் இருக்கு. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு இந்த மரம்ங்கிறது எவ்வளவு இன்றியமையாத ஒன்று தெரியுமா? கண் திருஷ்டி ஓவர் ஆயிடுச்சு. காய்ச்ச மரத்துல கல்லடி படத்தான் பட்டுட்டு போகுது. அதை பத்தி நம்ம கவலையே படப்பட கிடையாது. பொதுவாவே நம்ம செஞ்ச பாவம் நம்ம அனுபவிக்க வேணும். அது உண்மைதான். அவரவர் நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா. நமக்கு நடக்கிற நல்லதும் கெட்டதும் அடுத்தவங்களால இல்ல, நம்ம செஞ்ச வேண அனுபவிச்சுதான் ஆகணும். அனுபவிக்கிறத பத்தி கவலையும் கிடையாது. இந்த பிறவியில் செய்த பாவத்தை இந்த பிறவியில் அனுபவித்து விடு. அதை அனுபவிக்கிறது தான் கோயிலை கட்டி வைத்தார்கள். அந்த வினை மீண்டும் தொடரக்கூடாதுன்னா ஞானாக்கினினால் அதை வெதும்ப செய்தார்கள். அப்படிலாம் இல்ல. நம்ம செஞ்ச பாவம் நம்மளை தாக்காது, அவன் செஞ்ச பாவம் நம்மளை தான் தாக்கும். சில மேடை ராசி, சில ஊர் ராசின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? ஐயோ, அது ஒழுங்கா செய்யாத வேலை, கவனக்குறைவு. அந்த மாதிரி கிடையாது. புது கலையரங்கம் கட்டுவாங்க. அந்த மாதிரி சிக்கல்லாம். புது கலையரங்கம் கட்டிட்டாங்கன்னா என்ன செய்வாங்க கிராமத்தார்கள்? எலுமிச்சம்பழம் வெட்டி அது கொடுக்கணும். அது கொடுத்துட்டோம்னா அந்த மேடையில் நடிக்கக்கூடிய கலைஞர்களுக்கு எதுவும் உடல் பாதிப்பு வராது. அப்படி செய்யணுமா இல்லையா? கண்டிப்பா. அவங்க எங்க செய்யறாங்க? சரியா கடைசியில நம்மளுக்கு தான் போகுது. போச்சு. நான் வருகிற பேர்ல எல்லாம் தொலைச்சிட்டோம். எங்க உங்களை பார்த்தேன்னு தெரியல. ஞாபகத்துக்கு வந்துருச்சா? மாட்டுத்தாவணியில உங்களை பார்த்திருக்கேன். என்ன நான் இங்க வரல இன்னைக்கு. அங்க 3வது ஜூஸ் கடையில நின்னீங்க நீங்க தானே? அங்க எங்க வந்தேன் நானு. அந்த வேஷம் போட்டு பிச்சை எடுக்கிற குரூப் தானே? அதெல்லாம் வேற சோத்தால் அடிச்ச பிள்ளைங்க பிச்சை எடுக்க வழி தெரியல, சாமி பேரால பிச்சை எடுக்கிறாங்க. அவளை பத்தி பேசாதீங்க. மூவாசியம் இல்லாத ஆளு. நீங்க மூவாசியமே இல்லையா? அப்ப நீங்க அந்த மாதிரி இடத்துக்குலாம் போக மாட்டீங்க. அப்ப நீங்க எங்க இருந்து வரீங்க? மேலூர்ல இருந்து வர்றேன். எப்படி பைப்பா சொல்லியாவா? இல்ல வேற பக்கமா வந்தேன். நான் மேலுலகம் தேவலோகத்துல இருந்து வர்றேன். ஓஹோ, அப்ப மேலோகத்துல இருந்து பூலூருக்கு வந்திருக்கீங்க. பூலோகத்துக்கு வந்தேன். நீங்க மேலோகத்தை சுருக்கி மேலுன்னு சொல்றீங்க. மேல் அப்படின்னா அடுத்து எதிர்ப்பதை என்ன சொல்லணும்? மேல்னா கீழ் அப்படிதான் சொல்லணும். நாங்க பூலோகத்தை சுருக்கி பூலூர் சொல்லக்கூடாது. மேலூர் நான் கீழூர்னு சொல்லுங்க. அப்படிதான் சொல்லுவா. அப்ப ஏகத்தாளமா இல்லையா அது? அப்ப நீங்க மட்டும் நக்கலை பேசலாமா? நான் பேசலையே. இருக்கட்டே, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, தேவலோக வாசிக்கிறீங்களே. உங்க பேரு? நாரத மகரிஷி, திருலோக செஞ்சாரி, பிரம்மச்சாரி. நான் இங்க இருங்க. எவனோ ஒருத்தன் ப்ளூ கலர் துணி ஓட்டு கம்பு வச்சு கையில கம்பு வச்சு நிப்பேன். அவனை ஏமாத்தி போடாலும் நினைச்சு பேசப்படாது. இல்ல அது அப்படிலாம் நினைக்க மாட்டேன். நான் என்னது எதிரிக்கே கொஞ்சம் உயர்வா தான் நினைப்பேன். எங்க நீங்க நினைக்கிறீங்க? நீங்க இப்படி எல்லாம் ஏமாத்தப்படாது இல்லையா? இப்படி எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க? நான் தான் நாரதன் சொல்லி. நீ யாரியா என்னைய விசாரிக்கிறதுக்கு? அப்புறம் என்ன, இடத்துக்கு சொந்தக்காரன் நான் தானே. எது சொந்தம்? எங்களுக்கு சொந்தம். உனக்கு அது சொந்தம், எனக்கு அது சொந்தம், உலகத்துக்கு தான் சொந்தம். நான் தான் நாரதன். நீங்க நம்ப மாட்டீங்க, நான் அத்தாச்சி வச்சிருக்கேன். ஆதாரம் இருக்கா? அத்தாச்சி வச்சிருக்கேன்ல. வச்சுக்க பத்திரமா வச்சுக்க. அதுக்கு முன்னால எங்க அண்ணன் வச்சிருந்தாரு, பெரிய அண்ணன் வச்சிருந்தாரு, எங்க அப்பா வச்சிருந்தாரு. பாரம்பரியமா அத்தாச்சி வச்சுட்டு வரோம். பனைக்கு கீழே இருந்து பால் குடித்தாலும் கல் குடித்தார் என்போம். அத்தாச்சி அப்படிங்கிற 2 எழுத்து இருக்கு. இச்சனாச்சி நான் போடுறது, இட்டனாச்சி நான் போடுறது இருக்கா இல்லையா? அத்தாச்சி. அத்தாச்சிங்கிறது அண்ணன் முன்னாடி, அந்த அத்தாச்சி இல்ல, அத்தாச்சி. அப்ப அதுக்கு பேரு ஆதாரம். ஆதாரம் வச்சிருக்கேன். இடத்துக்கான ஆதாரம் உங்களுக்கு. எங்க அப்பா வச்சு அந்த ஆதாரத்தை இப்ப எங்க டோப்படிச்ச. இந்த உலகத்து வழக்கப்படி பட்டா சிட்டா அதெல்லாம் இருக்கு. இல்ல இல்லையா? முதல்ல செம்பட்டான்பாங்க. இப்ப எங்க செம்பட்டா இல்ல இல்லையா? அதெல்லாம் இருக்கியா? இல்லாம இருக்காது. மாத்திராம இருந்தா சரி. மாத்திராகல சாமி, எல்லாம் மாத்திதான் செய்யறாங்க. சரி பரவாயில்ல, இருக்கட்டும். நாரதன் சொல்றீங்க, நம்பாமலே இருக்க முடியல. ஏன்னா பெரிய பெரிய மகாமுனிவர்லாம் நம்புறதுக்கு நான் என்ன செய்யணும்? இல்ல கோவப்படக்கூடாது. இல்ல நான் இது வரைக்கும் நாரதர் மகாமுனிவரை கண்ணால பார்த்ததில்ல. என்னத்த நான் கோவப்பட்டேன்? இல்ல சாமி, கண்ணால பார்த்ததில்ல. கதையில கேள்விப்பட்டிருக்கேன். சரி, இந்த மாதிரி நாரதர் போவாரு, கலகம் பண்ணுவாரு, கேள்விதான் பட்டிருக்கேன். ஆனா நீங்க தத்துரூமா நேர்ல வந்து நிக்கிறீங்க, நான் தான் நாரதர்னு. ரேடியா படிக்குதே தம்பி, பாட்டு அப்புறம் கேட்கலாம். சாமி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு, அதை கவனிங்க. அது இங்க கேட்குது. இதான் உங்க சிந்தனை. நாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நீங்க செல்ல போட்டுக்கிட்டு நீங்க பாட்டுக்கு சொல்லுங்க, நான் பாட்டுக்கு இப்படி இருந்தா எப்படி இது என்ன பண்ண சொல்றீங்க? இவராது பரவாயில்ல, செல்போன்ல பாட்டு கேட்கறாரு. ஒருத்தன் செல்போன்னால நாயா சுத்துறா, நாய் புண்ணால. எதுக்குயா? ஆசைப்பட்டு செல்லு வாங்கிட்டான். செல்லு வேலை 1 லட்சம் ரூபா. ஓ, அது என்ன செல்லுப்பா? ஆப்பிளா? ஆமா, ஆப்பிள் செல்லாமல, ஐபோன் ஆமல. அதை வாங்கிட்டேன். வாங்கி வீட்டுல பிள்ளைய செல் எடுத்து நோண்டி போடாதுன்னு சொல்லி நம்பர் லாக்கு போட்டு வச்சுட்டேன். சரி, அந்த பிள்ளைய எப்படியோ கண்டுபிடிச்சு லாக்கை ஓப்பன் பண்ணி பிடிச்சிக்க. படிச்ச பிள்ளைய. ஆமா, என்னடா லாக்கை ஓப்பன் பண்ணிடுச்சுல, பேசாம பேட்டர்ன் லாக் கோடு மாதிரி போடுவோமே, அந்த மாதிரி கோடு மாதிரி போட்டு வச்சுட்டேன். அதையும் கண்டுபிடிச்சு பிள்ளைய ஓப்பன் பண்ணிருச்சுங்க. இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு. பார்த்தேன், எந்த லாக் போட்டாலும் ஓப்பன் பண்ணுதுங்க. முக லாக் போடுவோமே, இப்படி முகத்தை வச்சு வந்துருச்சு. அப்படி போட்டு அப்படி லாக் பண்ணிட்டேன். அதையும் கண்டுபிடிச்சு எடுத்துருச்சுங்க.
பார்த்தா எந்த லாக் முகத்தை காட்டினா தானே அது எடுக்கும். அந்த போட்டோவை காமிச்ச அளவுக்கு ஓப்பன் ஆயிருதுல, தெளிவாத்தான் பாக்குதுங்க இந்த வேலையெல்லாம். பிள்ளைய இப்போ எந்த செல் எடுத்தாலும் ஓப்பன் பண்ணி போடுதுங்க. வித்தியாசமா லாக் போடுவோம்னு சொல்லி பேசி போடுவோம். வாய்ஸ் லாக், செல்போன் லாக் அப்படின்னா லாக் ஆகிக்கிறோமா. 1 லட்ச ரூபா இல்ல அந்த மாதிரி லாக் போடுன்னு சொல்லி உள்ள போய் எதை ஆன் பண்ணிட்டு, ஆமா செல்போன் அப்படி பக்கத்துல வச்சு பேச போனால அந்த நேரத்துல திருநாய் ஒவ்வொன்னு குலைக்க செல்லு லாக் ஆகிருச்சு. அப்ப அந்த செல்லை ஓபன் பண்றதுக்கு அந்த நாய் பின்னாலே சுத்திக்கிட்டு இருக்கேன். அந்த நாய் குலைச்சாத்தான் செல் ஓபன் ஆகும். இப்ப இந்த செல்போன் அவ்வளவு பாடுபடுது. என்னென்னவா பிள்ளைய அழுதா தாலாட்டு பாடி தூங்க வச்சோம் ஒரு நேரம். தாத்தா பாட்டி நிலாச்சோறு காட்டி இப்படி மரத்தை ஆட்டி ஓடிவா எப்படி எப்படியோ பொம்மைகளை காட்டி இன்னைக்கு பிள்ளை அழுதுச்சுன்னா அந்த அலை பேசுறேன். செல்போனை வச்சு விளையாடு. பிள்ளையில போய் வெளியில விளையாட சொல்லுவாங்க. இப்ப வெளியில போகாத கெட்டு போயிருவா, வீட்டுக்குள்ள உட்காரு இந்த செல்ல கையில பிடி செல்போன் வச்சு விளையாடு. எல்லாம் ரோபோ மாதிரி மாறிடுச்சு. என்ன பண்ண சொல்றீங்க? சாப்பாடு ஊட்டி இருந்தாலும் செல்போனை கொடுத்துதான் சாப்பாடு ஊட்டுறாங்க. உங்க பேரு? என் பேர் வீரத்தேவன். உங்க அப்பா பேரு? நம்பிராஜன். எந்த நம்பி? வேடுவ நம்பி. ஓ இந்த வேட்டுவ தலைவர் நம்பி. அவன் தாங்க அப்ப. அவர் தான் சொல்லியா? அவன் தான் அப்பா அப்படி சொல்லலாமா? அவன் எதுக்கு மதிக்கணும்? மாதா பிதா குரு தெய்வம் இல்லையா? தெய்வம். அப்புறம் அப்பா போய் இப்படி பேசுற பிள்ளை அப்புறம் என்ன பேசுவாங்க? ஆம்பளை பிள்ளை இல்ல. நானாவது மரியாதையா அவன் தான் பேசுறேன். மித்தவங்களும் ரொம்ப மோசமா பேசுவாங்க. அது உள்ளதான். எந்த பிள்ளை சொல்லி பேச்சு கேட்கிறேன். 5 வயசுல பிள்ளை சொல்றேன் எங்க அப்பா ரொம்ப தங்கமானவர், எங்க அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியாதுங்கிறேன். 10 வயசு ஆனு சொல்றேன் எங்க அப்பா நல்லவர் தான், இருந்தாலும் அப்பப்ப கத்துவாரு, புத்தி சொன்னா பிடிக்கல. 15 வயசுல அவங்க அம்மாட்ட போய் சொல்றேன், அம்மா உன் வீட்டுக்காரர் சொல்லி வை தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடுறாரு, அப்புறம் நாளைக்கு நல்லா தெரியாதுங்க. அப்புறம் 20 வயசுல அவங்க அம்மா பார்த்து தலையில அடிச்சுக்கிறாங்க, எப்படிமா அந்த ஆளை கட்டிட்டு குடுவோம் பண்ண, ஐயோ அப்படிங்கிறாங்க. அப்புறம் 30 வயசு சொல்றேன் எங்க அப்பாவோட நான் பேசுறதே இல்லப்பா, ஏன் எது செஞ்சாலும் குத்தம் இருந்தாலும் லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. லூசு மண்டையில் முடி வெட்டிட்டு வாங்கடான்னா கோடு போட்டு ரோடு போட்டு நாகரிகம் அதுக்கு பேர். முடி அலங்காரம் என்பது முக அழக காட்டணும்னு அலங்கோலம் மத்துறாங்க, கேட்டால் நாகரிகம்னு ஒத்த வார்த்தை. ஆனால் அவங்க செஞ்சாலும் பரவாயில்லைங்க, விவரம் தெரியாத ஒரு சின்ன பிள்ளைய கூட்டிட்டு போய் அவங்க அம்மா கோடு ஓட்டு கூட்டிட்டு வரா. இந்த கொடுமை எதுக்கு அந்த கொடுமே தெரியாது, எல்லாரும் பண்றாங்க. அப்புறம் நாளைக்கு 40 வயசு ஆனோடனே கல்யாணம் ஆகி 2 பிள்ளை ஊட்டி பிறந்தா அப்ப சொல்லுவான் பாரு, ஏன்டா அந்த பாடுபடுத்துறிய, அந்த காலத்துல அவ்வளவு வறுமையிலையும் எங்களை எல்லாம் எங்க அப்பா எப்படி வளர்த்தாரு தெரியுமா, எங்க அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியாதுமே. எப்ப சொல்றியா? 40 வயசுல. எப்ப அப்பா சரியில்லையா? 5 வயசுல. 5 வயசுல சொன்ன வார்த்தையை திரும்ப கேட்க 35 வருஷம் இடைவெளி தேவைப்படுது. இப்பெல்லாம் கல்லூரி படிக்கிற பிள்ளைங்க, கல்லூரினா காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க பயலு வீட்டுக்கு வரும்போது அப்பங்காரர் கூப்பிட்டு, இங்க வா உன்னை பத்தி ஏதோ ஒரு சொல்றாங்களே, என்ன இந்த மாதிரி மன்றியாமலன்னு கேட்டு பாருங்க. எவன் சொன்னேன் எங்களுக்கு தெரியாதாக்க, நீங்க போங்க, நீங்க ஒழுங்கு கேட்டே விடுவாங்க. நீங்க எது சொல்ல வந்தீங்களே, அட எங்க அப்பா கிடக்குற ஒரு லூசுப்பே அப்பனா போய் போட வாடான்னு. என்ன மனுஷன்? அப்புறம் என்ன மனுஷன்னா மதிக்கணும் இல்லையா? பெத்த பிள்ளைய மதிக்கிறது வந்து அப்ப. அது சரி, உன்னை மதிக்காம அவர் என்ன பண்ணாரு? அப்பா நீங்க மதிக்கிறீங்களா? மதிக்கிறேன். அப்ப உங்க அப்பா மதிக்கிறனால மதிக்கவே இல்லைனாலும் தந்தையை அப்படி பேசக்கூடாது. இல்லங்க, தப்பு யார் பண்ணாலும் தப்பு தானே. அப்படி என்ன தப்பு பண்ணாரு? நீங்க நியாயத்தை பேசுங்க. ஊர்ல ஒரு திருவிழா வச்சாலும் சரி, ஒரு கல்யாணம் வச்சாலும் சரி, சாமிக்கு பத்திரிக்கை வைக்கிறாங்களோ இல்லையோ, வீடு தேடி வந்து எனக்கு பத்திரிக்கை வைப்பாங்க. ஓ மேல மரியாதை வச்சு அந்த அளவுக்கு கிராமத்தார்கள் மதிப்பு வச்சிருக்காங்க. நல்லது. எங்க அப்பா எங்க ஆத்தால கல்யாணம் பண்ணால, ஆமா எனக்கு ஒரு பத்திரிக்கை கொடுத்தானா, அப்புறம் வருமா வராதா? இப்படி கிறுக்கணும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றது? அப்புறம் என்ன கடுப்பு வருமா இல்லையா? ஒரு மனுஷன் வேணும்னா தேடி கண்டுபிடிச்சா பத்திரிக்கை கொடுக்கணும். எப்படி உங்க அப்பா வந்து உங்க அம்மா கல்யாணம் பண்ணதுக்கு உனக்கு பத்திரிக்கை கொடுக்கணும் இல்லையா? இதை எப்படியா நம்ம இப்ப விளக்குறது? இப்படி கிறுக்க வருமா வராதாங்க முருகா? சே ஒண்ணுமே ராம, உங்களுக்கே சிரிப்பு வருதுல, எனக்கு எவ்வளவு கோவம் வரும். நியாயத்தை ஓ பண்பாடு. அது என்ன எங்க பகுதிக்கு வந்திருக்கீங்க, ஏதாவது சாப்பிட்டு போங்களேன். ஏன்னாப்பா நான் எதுவும் சாப்பிட்றது எனக்காக. இங்க சாப்பாடு பூரா அசைவமா போச்சா, நான் அது மாதிரி சாப்பிட்றது இல்ல. இல்ல எனக்கா நீங்க சாப்பிட்டு தான். இல்ல நான் காற்றை உணவாக உட்கொள்றோம். காத்துக்கெல்லாம் நான் எங்க போய் தர்றேன்? காத்து வச்சுது இதுக்குன்னு பிடிச்சா நான் கொடுக்க முடியாது. வேண்டியதுல சுவாசம் தானே. இருந்தாலும் அன்புக்காக வேண்டாம். நீங்க தான் ஆரம்பத்திலே சொன்னீங்களே, இந்த வேலையை பார்க்க முடியாது. கஞ்சியா இருந்தாலும் உப்பு இல்லைன்னா அது அன்பா கொடுக்கும்போது அதை நம்ம ஏத்துக்கணும். நீங்க தான் சொன்னீங்க. அப்ப நான் அன்பா கொடுத்தா நீங்க ஏத்துக்கணுமா இல்லையா? சரி, ரொம்ப பிரியப்படுறானே. ஆமா ஆமா. என்ன வச்சிருக்கான்னு கேட்போம். சாப்பிட்டீங்களா? என்ன வச்சிருக்குது? அப்படி ஒரு கட்டிங் இருக்கு. அடமடப்பையில இந்த வேற போட்டு நிமிஷம் பண்ணிக்கிட்டு ஏயா. சரி இருக்கட்டும், இங்கே சத்தம் கேட்டுச்சு. உங்களுக்கு என்ன ஐட்டம் பிடிக்கும் சொல்லுங்க, வாங்கி தரேன். எனக்கு ஒன்றும் வேண்டாம், ஆளை விடுப்பா சாமி. ஆமா, இங்கே சத்தம் கேட்டுச்சு. 2 பொம்பளை பிள்ளைய. பெண்கள் பேர் என்னவோ? ஒன்று தங்கச்சி வள்ளி. வள்ளி. எங்க குலவக்கம் ஆண்கள் வேட்டையாடுவது, பெண்கள் திணை காவல் செய்வதா. பொம்பளை பிள்ளைய காவலுக்கு அனுப்பி வச்சிருக்காரு எங்க அப்பா. முருகனுக்காக காவலுக்கு வந்திருக்கோம். சரி, அந்த பிள்ளைய பார்க்கணும். அதுக்கு முன்னால இன்னொரு பிள்ளை இருக்கு. இங்க ஒரு விசேஷம் நடக்க போதியா? அப்படியா? ஆமா. என்ன விசேஷம்? காது குத்தா? இல்ல, திருமணம் நடக்க போகுது. யாருக்கு? அது ஒரு ஆளுக்கு. நீ கூப்பிடு. சரி, என்னமோ சூச்சகமா சொல்றீங்க, எனக்கு என்ன தெரியும். காட்டு வாசி போயிருக்கு. இப்ப தங்கச்சிக்கு நல்லபடியா ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுங்க. அது போத. சரி, இப்ப தங்கச்சியை கூப்பிடுறதுக்கு முன்னால ஏன் ஒண்ணு இருக்கு. அது எதுக்கு? அந்த பிள்ளைய கூப்பிடுறேன், அந்த பிள்ளைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை போடுங்க. அவசியமா? அப்புறம் எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டீங்க, ஒரு ஆளை விட்டுட்டு ஒரு ஆள் செய்ய தப்பா. அந்த பிள்ளை அந்த சாமி வந்து என்ன செய்யலன்னு வருத்தப்படும்.
சரி கூப்பிடியா அதை நீங்க செஞ்சா அந்த பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும். முருகா அவரெல்லாம் கூப்பிட முடியாது. அவரெல்லாம் கூப்பிட முடியாது. ஏய் இந்த பொம்பளை பிள்ளைய கூப்பிடியா? பாத்தீங்களா, உங்களுக்கே அவ்வளவு ஆசை வருது அந்த பிள்ளைய பார்க்கணும். நீ தான் ஆசீர்வாதம் கேட்ட. நீங்க கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? அதத்தான் அந்த பிள்ளை அவ்வளவு கம்பெனி கொடுக்க பாருங்க. பாப்பா வாடா பாப்பா. இந்த படுத்துற கல்புற லேசா பிறண்டு விடுங்க. கழுத்துல காதல் எதுன்னு நரம்பெரும் பிடிச்சிக்க போகுது. அதனாலதான் பாம்பு தலையை தூக்குற மாதிரி தூக்குது வரும் தாத்தா. இல்லைன்னா உணவு எல்லாம் நஞ்சா போச்சு. அதான் உட்காந்துருக்க முடியல. முதுகெலும்பு ரொம்ப முக்கியம் இல்லை. இடுப்பு இருக்க முடியல ரொம்ப நேரத்து வரைக்கும். அதான் காரணம். இருக்கட்டும்பா. இந்த பழைய இங்கே இருங்க பழைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்தாப்புல உட்காந்துருக்கா பாருங்க. இங்கிட்ட ஐஸ்வர்யாயி, இங்கிட்ட வந்து நயன்தாரா. 2 பேர்த்தையும் நான் கடத்திட்டு போகிறேன். அப்போ இருந்தா இந்த அங்கே பொத்தி வச்ச மல்லிகை முட்டு புத்திரிச்சு வெக்கத்தை விட்டு பீசி பீசி மாமன் பேரை சொல்லி சொல்லி ஆளானது ரொம்ப நாளானது. பொத்தி வச்ச மல்லிகை முட்டு புத்திரிச்சு வெக்கத்தை விட்டு நம்ம இடத்திற்கு நாதர் மகாமுனிவர் வந்திருக்கின்றார். எதற்காக? நம்மளுக்கெல்லாம் நல்லாசை வழங்க. எனக்கும் தருவாரா? நல்லா தருவார். அழைத்து வாருங்க. ஐயா நீங்கள் அந்த வரப்பை தாண்டி வாங்க. சொன்னா என்ன விலகி போறாரு? அவருக்கு அப்படித்தான் பயப்படுறாரு. வேற ஒன்றும் இல்லை. நீ எதையும் கடிச்சு புடியான்னு பயம் அவருக்கு. அவரே பொத்தி ஒத்தி ரொம்ப பணிவு. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? ஆடி பாடி வரவேற்றது மிக்க மகிழ்ச்சி. உள்ளமே அங்க நின்று ரொம்ப பணிவா இருக்கு. வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க. அடுத்த காவலிலே மல்லியம்மா வாழ்க்கையில 52 கொண்டாட்டிட்ட வலிக்கு விழுந்துட்டாரு. இனிமே கேட்டாங்களா விழலாமா அப்படின்னு உங்களை பார்த்து கேட்குறேன். ஒரு காலம் 53 நேரத்துக்கு போறேன். குடும்பம் பொங்கு தெரியும். சரி உங்களுக்கு தான் தெரியும் அந்த விவரம் எல்லாம். அடுத்த கொண்டி மாசம் குருநாதர் வருது. இது வேறையா? குறகால போச்சு. காலியா போச்சு. உனக்கு பிரச்சனை சவ்வு கிழிஞ்சு போச்சு. வாடாமா தங்கையே. யாருக்கு? மல்லிகை பூவுக்கு கல்யாணம்
உடம்புலாம் ரொம்ப செக்கச்சவேன்னு இருக்கு. போது நீ தொடாத வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அண்ணே உங்களுக்கு முதல் வணக்கம். உங்களுடைய ஆசீர்வாதம் எங்கள் அனைவருக்கும் எப்பொழுதுமே. அண்ணன் அப்படி பேசப்படாதடா. அப்படிதான் பேசுவேன். கை கொடு. கொடுக்க மாட்டேன். சும்மா கூட. அப்படி முழு கையும் கொடுக்க வேணாம், இந்த கை மட்டும் கொடுக்க மாட்டேன். என்ன இல்லையா? அண்ணன் இல்ல சொல்லு. மாமாவா பிச்சு விடுவேன். என்ன காரணம் சொல்லுங்கள். நீ குர்ரா. உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமிதம் கொள்றேன். என்ன பெருமை? எருமையா? பெருமை சொன்னேன். சின்ன வயசுல உங்களுக்கு காதும் கெடுத்தோம் இல்லையா? சின்ன வயசுல நாங்க தூக்கி வளர்த்த புள்ள. ஆமா ஆமா. எவ்வளவு அழகா பாடுது நினைச்சு பூரிச்சு போய் நிக்கிறேன். நிஜமாதானா? ஆண்டவன் நிறைய சொல்றேன். சூப்பர் புகழ். என்ன பார்த்து பேசுற? சரி இருக்கட்டும். சரி எதுக்கு கூப்பிட்டீங்க? சாமி வந்து கொடுக்கிறவங்களுக்கு கொடுத்து வைக்கும். சாமி வந்திருக்காரு. யாருக்கு சாமி? யாருக்கும் சாமி வரல, இடத்துக்கு சாமி வந்திருக்காரு. யார் இந்த சாமி? நாரதர் மகாமுனி. நாரத மகரிஷியா? தேவலோகவாசி பிரம்மாவின் மைந்தர் பிரம்மச்சரிய விரதம் உண்டு. கத்தாத தூங்குறாள் பூரா எந்திரிச்சிருவாங்க. ஓ தூங்குறா. ஆமா. சாமியை கூப்பிடுற, அப்படியே அமைதியா பேசுங்க. ஐயா வாங்க. வரப்ப தாண்டிட்டீங்களா? வாழ்க வாழ்க. சாமி பயப்படுறாருமா, கடிச்சாலும் கடிச்சு போடுறாரு. வாருங்கள் சுவாமி, தங்களது வருகை என்றுமே நல்வரவாக அமைய வேண்டும். வாருங்கள் வாருங்கள், நல்லாசி புரிய வேண்டுமே. இசை காணும் இசைப்பவரே, வாருங்கள் சுவாமி. வாழ்க பல்லாண்டு. முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்துள் அகநக நட்பது நட்பு என்றபடி வந்த உடனேயே முகமலர்ச்சியான வரவேற்பு. வந்தாரை வாழ வைக்கும் வந்தமிழ் நாடு, வேற்றுமையில் ஒற்றுமை காண்பு தமிழர் பண்பாடு. பண்பாடு குறையாமல் வரவேற்றதினாலே அகமகிழ்கிறேன். என்றும் உள்ள தெந்தமிழ் இயம்பி இசை கொண்டான் என்று கம்பர் பாடியது போல, நீர்மையை இனிமை நிறைந்தது எனலாகும் என்று நிகண்டு கூறுவது போல, அழியாத தமிழ் போல் நீ இளமை குன்றாது வாழ்க மகளே. இந்த உலகத்தில் நிரந்தரமானது ரெண்டு பொருள், ஒன்று பரம்பொருள், இன்னொன்று பைந்தமிழ். அந்த தமிழ் போல் நீ வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். கால் நொந்தேன் நொந்தேன் கடிகு வழி நடந்தேன், யான் வந்த தூரம் எளிதென்று கூணல் கருந்தேனுக்கு அங்காந்த காவிரி சூழ் நாடா இருந்தேனுக்கு எங்கே இடமென்று கேட்டால் அவை மூதாட்டி. அதுபோல் அல்லாமல் அன்பான முகமலர்ச்சியான இந்த இன்பகரமான இடத்திலே அழகான வரவேற்பு நீ கொடுத்ததனால் வாழ்த்துவது கடமையாகும். தமிழும் முருகனும் ஒன்று என்பதை உணர்த்துவதுவாக என்றவை. தமிழான உருவந்தான் தந்தபான்